ஒரு பக்கம் வன்னியர் சமுதாயம், ஒரு பக்கம் ஆதி திராவிட சமுதாயம். இந்த இரு சமுதாயங்களும் ஒரே குடிசையில தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே கஞ்சி கூழோதான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமுதாயங்கள் எல்லாம் சேராமல் இருந்தால்தான் அவர்களுக்கு வாக்கு. சமுதாயங்கள் எல்லாம் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகின்ற இந்த திராவிட கட்சிகள், அதில் அதிகமாக திமுக. நான் வெளிப்படையாக நான் சொல்லிட்டு, கலைஞர் அவர்கள் இந்த இரு சமுதாயங்களும் சேர விடக்கூடாது என்று அது PhD முடிச்சார். அதில் எங்கள் கட்சியில் உள்ள பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு கட்சிக்கு இருக்கிறதா தமிழ்நாட்டில்? எங்கேயாவது ஒன்று பிரச்சனைனா உடனே முதல்ல பாமக அது ஒரு சாயத்தை போட்டுடுவோம். சம்பந்தமே கிடையாது அதுக்கும் நமக்கும். ஒரு சில இயக்கங்கள் எங்களை எதிர்த்தால் தான் அவர்களுக்கு அரசியல் பிழப்பு. ஆனால் எங்களுக்கு அந்த நிலை கிடையாது. ஐயா 44 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அடித்தளத்துள்ள அனைத்து மக்களும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அன்றே குரல் கொடுத்து பல மாநாடுகளை நடத்தி பல கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயாவுக்கு தெரியாத தலைவர்களே கிடையாது. எத்தனையோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் அந்த காலத்திலிருந்து இளைய பெருமாள் அவர்கள், வை பாலசுப்ரமணியம் அவர்கள், சுந்தரம் அவர்கள் இருந்து ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள், டி ராஜா அவர்கள், அப்படி தேசிய தலைவர்கள் எல்லாம் இப்படி பல தலைவர்கள் நெருக்கமாக நண்பர்களாக ஐயா அவர்கள். காரணம் அரசியலுக்காக அல்லது வாக்குகளுக்காக அல்லது தேர்தலுக்காக கிடையாது. உணர்வுபூர்வமாக அவருடைய ஐயாவுடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் இருபெரு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வட தமிழ்நாட்டிலே பெரிய சமுதாயங்கள், ஒரு பக்கம் வன்னியர் சமுதாயம், ஒரு பக்கம் ஆதி திராவிட சமுதாயம். இந்த இரு சமுதாயங்களும் ஒரே குடிசையில தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே கஞ்சி கூழோதான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஆடு மாடு தான் மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். படிப்பறிவு இல்லாத ஒரு சூழல், வேலைவாய்ப்பு இல்லாத சூழல், அதிக மதுவை அருந்துகின்ற ஒரு சூழல். இப்படி இருக்கின்ற சூழலில் சூழ்ச்சி செய்து 55 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இருந்து சமுதாயங்கள் எல்லாம் இப்படியே இருக்க வேண்டும், இப்படி இருந்தால்தான் இந்த சமுதாயங்கள் எல்லாம் சேராமல் இருந்தால்தான் அவர்களுக்கு வாக்கு. சமுதாயங்கள் எல்லாம் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகின்ற இந்த திராவிட கட்சிகள், இது மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது. வன்னியர்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எதிரி கிடையாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு வன்னியர்கள் எதிரி கிடையாது. இந்த இரண்டு சமுதாயங்களுக்கும் பொது எதிரி எதுவென்றால் ஏழ்மை, வறுமை, இயலாமை, வேலைவாய்ப்பு இன்மை, மது, போதைப் பொருட்கள், இதுதான் எதிரிகள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சிகளால் இது போன்ற சமுதாயங்களை பிரித்து ஆளுகின்ற அந்த திறமை யாரிடம் இருக்கிறது? திராவிட கட்சிகள் தான். அதில் அதிகமாக திமுக. நான் வெளிப்படையாக நான் சொல்லிட்டு, ஆனால் ஐயா அவர்கள் நோக்கமே, கட்சியை தொடங்கிய நோக்கமே, கட்சியினுடைய அரசியல் சாசனம் இருக்கிறது. அதில் எதற்கு கட்சி தொடங்கினார் ஐயா அவர்கள் என்று அதன் நோக்கம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள், சிறுபான்மையின மக்கள், அடித்தள மக்கள், இவங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் கட்சி தொடங்கியிருக்கின்றார்கள். எங்கள் கட்சியில் உள்ள பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு கட்சிக்கு இருக்கிறதா தமிழ்நாட்டில்? யாரும் கிடையாது. இது ஏதோ அரசியல் மீண்டும் சொல்வதெல்லாம் இது ஏதோ வாக்குகளுக்காக நாங்கள் செய்யவில்லை, உணர்வுபூர்வமான நோக்கத்திலே தான்.
இன்று தமிழ்நாட்டிலே மிக பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதிகமா அவர்களுக்கு செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்று நான் பெருமையாக சொல்கின்றேன். இதை மற்ற கட்சிகளிடம் நான் சவால் விடுகின்றேன். நாங்கள் செய்ததை தமிழ்நாட்டில் வேறு யாராவது ஒரு கட்சி சொல்லுங்க, செஞ்சிருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியாக கிடையாது, உறுதியாக கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி தலித் எழில்மலை என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கினார். அதற்கு முன்பு மத்திய அமைச்சர்களில் தமிழ்நாட்டிலிருந்து 3 பேர் தான் மத்திய அமைச்சர்களாக இருந்தார்கள். தலித் எழில்மலை 4வது. அந்த 3 பேரில் ஒருவர் அதிமுக சார்பில் வெறும் 4 மாதம் 5 மாதம் இருந்தார்கள், ஒரு அம்மையார். பிறகு 2 காங்கிரஸ் கட்சி சார்பில், மரகதம் சந்திரசேகரும் அருணாச்சலமும் காங்கிரஸ் சார்பில். ஆனால் இவ்வளோ காலமாக இருக்கின்ற திமுக, 49 தொடங்கிய திமுக 1999 தான் முதலாக மத்திய அமைச்சரவையில் ராசா என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் நபருக்கு அமைச்சர் கொடுக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த முதல் அமைச்சர் பதவி 98 திமுக கொடுப்பதற்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறது. இது ஏதோ மீண்டும் சொல்வது, இது அடையாளத்திற்காக, விளம்பரத்திற்காக ஐயா செய்யவில்லை, உணர்வுபூர்வமாக செய்திருக்கின்றார்கள். இன்றைய சூழலில் அந்த மனதளவில் ஒரு ஆங்காங்கே இங்கே சில சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. அது இல்லை என்று சொல்லவில்லை நான். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இரு சமுதாயங்கள் கிடையாது. கிராம அளவில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் வன்னியர்களோ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிடையாது. இந்த பிரச்சனைகள் யாரோ அந்த காலத்திலே கிளப்பி விட்டார்கள், அவ்வளவுதான். இதை தீராமல் பார்த்துக் கொள்வது இந்த திராவிட கட்சிகள். தீர்ந்து விட்டால் அவர்களுக்கு வேலை இல்லை. இங்க நினைத்து பாருங்கள். நாம் தெளிவா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டங்கிட்ட நான் தெளிவா சொல்றேன், டேய் உன் மேல ஒரு வழக்கு கூட வரக்கூடாது, எந்த பிரச்சனைக்கும் நீ போகாத, பிரச்சனை உன்னை தேடி வரும், போகாத. அது உன்னுடைய வீரம் கிடையாது. நீ வீரமா நான் போய் பிரச்சனையை சந்திக்கிறது அது வீரம் கிடையாது. நீ பிரச்சனையில போகாம இருக்கிறது தான் இன்றைய காலகட்டத்தில் அது வீரமா நான் பார்க்கிறேன். நான் வசனம் பேசிட்டு போயிடலாம், ஆனா பாதிப்பு நாளைக்கு உனக்கும் பிள்ளைக்கும் குடும்பத்திற்கும் ஊர் மக்களுக்கும். பாட்டாளி முடிச்ச தொண்டர்கிட்ட நாம் தொடர்ந்து சொல்வதெல்லாம், முதல்ல நீ படி, அடுத்து படிச்சு முடிச்சுட்டு நீ வேலைக்கு போ, வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்து பாரு, அதன் பிறகு நீ கட்சிக்கு வா. யாரையும் நான் கிளர்ச்சி பண்ணு, அது பண்ணு, இப்படி பண்ணு, போராட்டம், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் போறது கிடையாது. என்னுடைய வேலையும் கிடையாது. என்னுடைய வேலை என்ன? என்னை நம்பி வந்த மக்களை முன்னேற்றுவது என்னுடைய வேலை. அது இன்னும் கொஞ்சம் அகலமா போச்சுன்னா தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றுவதாக எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. அது வாய்ப்பு இன்னும் கொடுக்கவில்லை மக்கள். சும்மா கொடுப்பார்கள் என்று நான் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வளர்ச்சி என்பது நான் இந்திய அளவில் பார்த்து விட்டேன், மற்ற மாநிலங்கள் பார்த்திருக்கின்றேன், உலக நாடுகள் நான் பார்த்திருக்கின்றேன். எனக்கு ஒரு ஆதங்கம், அந்த நாடுகள் உள்ள முன்னேற்றங்கள், இந்தியாவில் பல மாநிலங்கள் உள்ள முன்னேற்றங்கள் எல்லாம் இங்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு ஆதங்கம் இருக்கிறது. காரணம், இப்போ நடைபெறுவது முழுமையான வளர்ச்சி கிடையாது. சமூக நீதி என்று பேச்சளவில் தான் இருக்கிறது, பெயரளவில் தான் இருக்கிறது, நடைமுறையில் இல்லை அந்த சமூக நீதி என்பது. இப்படி கொஞ்சம் வெளியில் போய் இப்படி இருக்கின்ற ஒரு சூழல்
அதனால்தான் நான் சொல்கின்றேன், இப்படி சின்ன சின்ன ஆங்காங்கே இந்த பிரச்சனைகளை வைத்து இன்னும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள், இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது முதலில் ஊடகம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது ஒன்று பிரச்சனைனா உடனே முதல்ல பாமக காரன் தான், அது ஒரு சாயத்தை போட்டுடுவோம். சம்பந்தமே கிடையாது, அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. விழுப்புரத்தில் நடந்தது கூட அங்கே ஊர் தலைவர் யாரு? திமுகவை சார்ந்தவன் தான், ஊராட்சி மன்ற தலைவர். தருமபுரியில் நடந்த சம்பவம் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தேமுதிக சார்ந்தவர்கள் தான் அந்த பெண்ணுடைய தந்தை இருந்தார். அங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த பகுதியில் இருந்தார்கள். 2-3 நாட்கள் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் அங்கே பாட்டாளி கட்சி அங்கே போய் பார்த்தாங்க. உடனே அடுத்தது பாட்டாளி கட்சி, சம்பந்தமே கிடையாது. ஆனால் இது அந்த அப்போ இருக்கின்ற ஆளுங்கட்சியை சார்ந்த ஊடகங்கள் இப்படிலாம் நிறைய இருக்கு. அதை ஊதி ஊதி போட்டு பிரச்சனையாக்கி குளிர் காய்ந்து ஒரு சில இயக்கங்கள் எங்களை எதிர்த்தால் தான் அவர்களுக்கு அரசியல் பிழப்பு. ஆனால் எங்களுக்கு அந்த நிலை கிடையாது. எங்களுக்கு அந்த நிலை கிடையாது. நமக்கு எல்லாரும் வர வேண்டும், எல்லோரும் வர வேண்டும். உண்மையான சமூக நீதி என்றால் அடித்தளத்தில் உள்ள மக்கள் முன்னேற வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. அதான் உண்மையாக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அது வாய்ப்பு வரவில்லை, வரும், நிச்சயமாக வரும். அது பெரியார் அவர்கள் இங்கே அரசியல் பொது வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சூழல் இருந்தது, பிராமணர்கள் ஆதிக்கம். அதுதான் பெரியார் அவர்கள் சமூக நீதி என்ற அடித்தளத்தில் திராவிட இயக்கத்தை தொடங்கினார். திராவிட கட்சி இயக்கத்தை தொடங்கினார்கள். அதன் பிறகு வந்த திராவிட கட்சிகள், திமுக அரசியல் வந்தது. 49 தொடங்கப்பட்டது, 57 முதல் தேர்தலில் போட்டியிட்டது. அண்ணா அவர்கள் பிறகு 67 வெற்றி பெற்றது. 69 அண்ணா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார், கலைஞர் அவர்கள் வந்தார்கள். அதன் பிறகு வந்த ஆட்சிகளெல்லாம் நாம் பார்த்தோம். அதில் வந்த ஆட்சிகள் எல்லாம் உண்மையான ஒரு சமூக நீதி உணர்வோடு யாரும் ஆட்சி இதுவரை செய்தது கிடையாது. வெறும் அடையாளத்திற்குத்தான் இவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அத்தனை பேரும் நான் சொல்கின்றேன், வந்தவர்கள் அத்தனை பேரும். இன்னொன்று, அதில் சிலருக்கு சமூக நீதி என்றால் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. கலைஞர் அவர்கள் அந்த வகையில், ஏனால் அவர் வந்த இடம் மிக மிக ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து சமூக நீதி என்ற அடித்தளத்திலே அது செய்ய வேண்டும் என்று பல மாற்றங்கள் கொண்டு வந்தார். அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே வேளையிலே அதே கலைஞர் அவர்கள் இந்த இரு சமுதாயங்களும் சேர விடக்கூடாது என்று அது PhD முடிச்சார். அதில் ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில். ஐயா அவர்கள் 44 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். 89 கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சியை தொடங்கினார்கள். காஞ்சிராம் அவர்கள் இன்று உத்தரப்பிரதேசிலே பகுஜன் சமாஜ் கட்சி அதனுடைய நிறுவனர். எங்களுடைய திண்டிவனம் வீட்டிற்கு கிட்டத்தட்ட 3-4 முறை வந்திருக்கின்றார்கள். ஐயாவுடன் சேர்ந்து உணவனை உண்பார்கள். ஐயாவுக்கு மிக நெருக்கமானவர். அவரை ஐயா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக பல கூட்டங்களில் பேசியிருக்கின்றார். அவர் ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவர் காஞ்சிராம் அவர்கள். இன்று அவரை பின்பற்றுகின்ற மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேஷ், இந்தியாவில் பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசில் கிட்டத்தட்ட 4 முறை முதலமைச்சராக இருந்தார். இந்த அது போன்ற ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும்.
காரணம், கடந்த காலங்களில் ஆட்சி செய்கின்றவர்கள் இந்த சமூக நீதியை ஒரு பெயரளவிலே தான் உச்சரிக்கின்றார்கள், பேசுகிறார்கள், செயலளவிலே கிடையாது. அதில் பாட்டாளி கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் அடித்தளத்திலே சமூக நீதி அனைத்து சமுதாயங்களுக்கும் கிடைக்கும். அனைத்து சமுதாயங்களுக்கும், அடித்தளத்தில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும். இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீடு என்பது இப்போ பாட்டாளி கட்சியுடைய கொள்கை முடிவு அப்படின்னா 100 இடங்கள் இருக்கிறது. அந்த 100 இடங்களிலும் எத்தனை சமுதாயங்கள் இருக்கிறதோ அந்த 100 இடங்களில் அங்கே பங்கீட்டு கொடுக்க வேண்டும். இடப்பங்கீடு. அதில் எல்லா சமுதாயங்களும் சரி, பின்தங்கிய சமுதாயம், முன்னேறிய சமுதாயம், பிராமண சமுதாயம், ரெட்டியார் சமுதாயம், நாயுடு சமுதாயம் கொடுத்துட்டு போங்க. அவங்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப எவ்வளவு இருக்கிறார்கள். கீழுள்ள சமுதாயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டும். காரணம், சமூக பின்தங்கிய நிலை இருக்கிறது. ஒரு பக்கம் மக்கள் தொகை அடிப்படையில், அடுத்த பக்கம் சமூக பின்தங்கிய நிலை, சோஷியல் பேக்வர்ட்னஸ். எல்லாமே மக்கள் தொகை அடிப்படையிலே கொடுத்துட்டு போக முடியாது. ஒரு பக்கம் பாப்புலேஷன், ஒரு பக்கம் சோஷியல் பேக்வர்ட்னஸ். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுக்கணும். அது இது கொடுத்தால் நிச்சயமாக அடுத்த 15-20 ஆண்டுகளில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதன்மை மாநிலம் எல்லாத்திலையும் கிடைக்கும், எல்லாத்திலையும் வரும். என்னுடைய ஆதங்கம், தமிழ்நாட்டை வந்து பீகார் கூட ஒப்பீட்டு செய்யக்கூடாது. சத்தீஸ்கர் தமிழ்நாடு ஒப்பீடு செய்து நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு சொல்லியிருக்க முடியாது. தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ சிங்கப்பூர் கூட ஒப்பீடு செய்யணும். தமிழ்நாடுக்கும் சிங்கப்பூர் கம்பேர் பண்ணோம். சிங்கப்பூர் எப்படி, தமிழ்நாடு இப்படி. நீங்கள் கணக்கு காமிச்சிக்கிட்டு பீகார் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி இருக்கிறோம், பீகாரில் இந்த எண்ணிக்கை இருக்குது, நாங்கள் எப்படி வந்துட்டோம்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறது, இயற்கை வளங்கள் இருக்கு, நல்ல மக்கள் இருக்கின்றார்கள். அந்த நல்ல மக்களை நல்ல வகையில் கொண்டு போகணும். பகைமை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும். எல்லாம் சகோதரர் சகோதரிகளாக ஒரு உணர்வு அதை உருவாக்க வேண்டும். பிரச்சனை உருவாக்கக்கூடாது. சில கட்சிகள், குறிப்பாக திராவிட கட்சிகள், பிரச்சனை உருவாக்கினால் அது குட்டையை குழப்பினா தான் அதை மீனை பிடிக்க முடியும். அந்த எண்ணத்துல தான் அந்த காலத்திலிருந்தே இருக்கிறாங்களே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா உடனே அடுத்தது உனக்கு தான் ஃபோன் வரும். இப்படி நடந்து போச்சு. உடனே நான் எங்கள் கட்சிக்காரங்கிட்ட போய்ப்பா பேசு, ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடாது, எதுவும் பாரு, எனக்கு வேண்டியது அங்கே அமைதியாக இருக்கணும். அதையெல்லாம் அதில் தெளிவாக இருக்கின்றோம். எங்களால் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்வோம். ஆனால் இந்த திராவிட கட்சிகளால் தூண்டி விடுகின்ற சில இயக்கங்கள் அப்படிப்பட்டது கிடையாது. சில இயக்கங்கள் அவருடைய அடையாளத்தையே மறைத்து அவருடைய எதுக்கு தொடங்கினோம் என்ற ஒரு எண்ணத்தையே அவர்களை மறந்து விட்டார்கள். திராவிட இயக்கத்தை அப்படி ஐக்கியமாகி விட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் எதற்கு சொல்கின்றேன் என்றால், ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை அழைத்து, ஏன்பா இந்த சித்தா இன்ஸ்டிடியூட்டுக்கு பண்டிதர் அயோத்தியதாஸ் பெயர் வைக்கணும்னு ஒரு கோரிக்கை பலமாக கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஐயா கிட்ட நான் சொன்னேன், நான் இல்லைப்பா நான் ஒரு கொள்கையை எந்த பேருக்கும் எதுவும் பேர் வைக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வைக்கணும். அதன் பிறகுதான் தேசிய சித்த மையத்திலே அங்கே மருத்துவமனைக்கு பண்டிதர் அயோத்தியதாஸ் அவர்களுடைய பெயர் மட்டுமில்லை, அங்கே ஒரு சிலையை நிறுவி ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி, அந்த நிகழ்ச்சியில் ராம்விலாஸ் பாஸ்வான், அப்பொழுது என்னுடைய அமைச்சராக பணியாற்றிய ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அங்கு அழைத்து, பண்டிதர் அயோத்தியதாஸ் அவருடைய குடும்பத்தினர் அவர்களை அழைத்து, அந்த நிகழ்ச்சியிலே ஒரு திருமாவளவன் அவர்களையும் அழைத்து, மற்றும் தலைவர்கள் எல்லாம் அங்கு அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி
5 ஆண்டு காலத்திலே ஒரே ஒரு மையத்திற்கு மட்டும்தான் பெயர் வைத்தேன். அது தாம்பரம் சித்த மையத்திலுடைய பண்டிதர் அயோத்தியதாஸ் என்று பெயர் வைத்தேன். இருக்கும் ஆங்காங்கே சில சச்சரவுகள், சர்ச்சைகள், பிரச்சனைகள்லாம் வரும். அது இயல்பு. அது ஏன்னா இது காலங்காலமாக இருக்கின்ற பிரச்சனை. இது ஏதோ திடீர்னு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருக்குல்ல. இது 200 300 500 1000 ஆண்டுகள் இருக்கின்ற பிரச்சனையை ஏதோ திடீர் என்று 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தீர்க்க முடியாது. அந்த மனநிலை மாற்றம் வேண்டும். அதைத்தான் ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலமாக முயற்சி செய்து வருகிறார்கள். மனநிலையை மாற்றுவதற்கு எத்தனையோ விடாமுயற்சிகள் ஐயா அவர்கள் செய்து வருகிறார்கள். அதனால் இதற்கு ஐயா வழியிலே என்றுமே பாட்டாளி கட்சி ஐயாவுடைய கொள்கைப்படியே கட்சியின் தலைவராக கட்சியை நான் வழிநடத்துவேன். என்னுடைய நோக்கம் மீண்டும் சொல்வதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்கள் என்றால் நான் சொல்வதெல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பின்தங்கிய சமுதாயங்கள், சிறுபான்மை சமுதாயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆளுகின்ற நேரம் வந்துவிடுகிறது. இந்த சமுதாயத்துடைய பலம் மக்கள் எண்ணிக்கை. சொல்லியிருக்கின்றன தமிழ்நாட்டில், வட தமிழ்நாட்டில் மட்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வன்னிய சமுதாயம் ரெண்டும் சேர்ந்ததுன்னா 40 விழுக்காடு. அதில் மற்ற சமுதாயங்கள் இருக்க, யாதவர் சமுதாயம் இருக்கிறது, முத்திரைய சமுதாயம் இருக்கிறது, மீனவர் சமுதாயம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தால் போதும். நான் சொல்றது ஒரு பகுதியில் மட்டும். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தம் பின்தங்கிய சமுதாயங்கள் என்றால் ஒன்று சேர்ந்து விட்டால் போதும். ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருக்கும். இதுதான் வேண்டும் நமக்கு. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 46 சட்டமன்ற தொகுதிகள் ரிசர்வ் தொகுதிகள். அந்த 46இல் 44 பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒதுக்கீடு செய்கின்ற தொகுதிகள். 2 தொகுதிகள் வந்து பழங்குடி சமுதாயத்திற்கு, சேந்தமங்கலமும் ஏற்காடும். மீதி 44. அந்த 44ல இப்போ இருக்கிற திமுகவில் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ரிசர்வ் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன எத்தனை பேர் மந்திரி கொடுத்திருக்கிறாங்க? 22 விழுக்காடு தமிழ்நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயமுடைய எண்ணிக்கை. 22 விழுக்காடு என்றால் கிட்டத்தட்ட ஒரு தோராயமா 7 அமைச்சர்கள் கொடுத்திருக்க வேண்டும். கிட்ட 34 அமைச்சர்கள், அது கிட்டத்தட்ட ஒரு 7 அமைச்சர்கள். ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? வெறும் 3. அது அமைச்சர் பெயரளவுக்கு தான். இதான் வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ் சொல்லுறது. பேரளவுக்கு ஒரு அம்மாவை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், இன்னொரு அமைச்சர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், இன்னொரு அமைச்சர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர். அவ்வளோதான். ஏன் சரியா விடுங்க. சுற்றுலா ஃபாரஸ்ட் அது பெரிய அமைச்சராது. அப்போ என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் தகுதியானவர்கள் யாரும் கிடையாதா? நிச்சயமா இருக்கிறார்கள். அப்ப உங்க மனநிலை, அந்த மக்களை பார்த்து உங்களுடைய மனநிலை என்ன இருக்கு? ஓ, இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்க கூடாது. அந்த மனநிலையில் தானே இவ்வளவு காலமா இருக்கிறீங்க. நான் திமுக மட்டும் சொல்ல, நான் திமுக தான் சொல்றேன். நான் 2 பேரும் தான் நான் சொல்றேன். ஏன் நிதித்துறை கொடுங்க, பொதுத்துறையை கொடுங்க, நெடுஞ்சாலைத்துறை கொடுங்க, போக்குவரத்து துறை கொடுங்க, கல்வித்துறையை கொடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு போங்களேன். ஏன் இங்க கொடுக்க மாட்டீங்க? இதெல்லாம் அது வேற பிரச்சனை. நான் பேசுறது, நான் சொல்றது அது வேற பிரச்சனை. நான் சொல்றது வந்து ஏன் அப்போ
அவங்க ஓட்டு வேணும், அவங்க உங்களுக்கு உழைக்கணும், உங்களுக்கு அடியாளாக பண்ணணும், செயல்படணும், எல்லாமே நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க தான் அடித்தளமாக நிற்கணும். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு நல்ல அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டீங்க, எண்ணிக்கையும் கொடுக்க மாட்டீங்க, நல்ல தகுதியான அமைச்சர் பதவியும் கொடுக்க மாட்டீங்க. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை மட்டும், எல்லா அடித்தள சமுதாயத்தில் உள்ள நிலைப்பாடு இதுதான். இது என்று மக்கள் புரிந்து கொள்கிறார்களோ அன்று நிச்சயமாக ஒன்று சேருவார்கள். அந்த சேருகின்ற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. வந்துடுச்சுன்னு நான் சொல்லல, வந்து கொண்டிருக்கிறது. அதில் பல சூழ்ச்சிகள்லாம் இருக்கிறது, பல எதிர்ப்புகள்லாம் இருக்கிறது. நண்பர் சக்திவேல் அவர்கள் சொன்னார், இந்த ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள், 4 நாட்கள் எங்க எப்படி பண்ணுவீங்க? இது ஒரு பெரும் விழா, ஒரு உள்ளரங்கு விழா. இதை நடத்துவதே அவங்களுக்கால தாங்கிக்க முடியல. என்ன ஐயோ ஒன்னா எப்படி சேர்ந்துருவாங்களா, எப்படி பண்ணிவிடுவாங்களா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா? ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லுதெல்லாம், இது இங்கு நான் வந்தது ஓட்டுக்காக வரல, தேர்தலுக்காக வரல, உண்மையிலேயே சமூக நீதிக்காக நான் வந்திருக்கின்றேன், சமூக நல்லிணக்கத்துக்காக நான் வந்திருக்கின்றேன். ஏன்னா இப்போ கிராமங்களில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனையில் ஒரு பக்கம் பாரம்பரியம், ஐதீகம், மரபுகள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் உரிமைகள் இருக்கிறது. பாரம்பரியம் ஒரு பக்கம், மரபுகள், அதாவது மரபுகள் பாரம்பரியம் ஒரு பக்கம், உரிமைகள் ஒரு பக்கம். ஆனால் இது ரெண்டுத்தையும் சரி செய்து இதை கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனைகள். இதெல்லாம் ஏதோ திடீர்னு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு உருவாகவில்லை. இந்த பிரச்சனைகள்லாம் காலங்காலம்னா நான் சொல்லுறது 30, 50, 100 தலைமுறைகளாக இருக்கிறது. இதை பக்குவமாக கையாள வேண்டும். அதிகாரத்தை வைத்து ஆதிக்கம் செலுத்தி இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியாது. தீர்த்தால் மீண்டும் அந்த பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும். எங்களோட நோக்கம் அந்த அடித்தள பிரச்சனையை ஒழிக்க வேண்டும், சுமூகமாக இருக்க வேண்டும், உரிமையும் மரபுகளையும் கடைபிடித்து ரெண்டுத்தையும் சேர்த்து அதை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் சரியான ஒரு நோக்கமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் சில இயக்கங்கள் இதை பயன்படுத்தி இதில் கொளித்து விட்டு, தீயை எரிய விட்டு, பிரச்சனையை அதிகப்படுத்தி இதில் அரசியல் சுயநலம், வாக்கு வங்கி, தேர்தல், இப்படியெல்லாம் இதற்காக ஒரு சில இயக்கங்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் மீண்டும் சொல்வதெல்லாம், என்றுமே பாட்டாளி கட்சி தேர்தலுக்காகவோ அரசியலுக்காகவோ சுய நலத்திற்காகவோ சுய லாபத்திற்காகவோ என்றுமே இதை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், செய்யவும் எங்களுக்கு அவசியமும் கிடையாது. காரணம், எங்களை வழிநடத்தி கொள்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா ஒரு சமூக நீதி போராளி. இந்தியாவிலே இது போன்ற போராளிகள் என்று யாரும் கிடையாது, யாரும் இல்லை. அவருடைய கொள்கைப்படியத்தான் பாட்டாளி கட்சி என்றுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த முப்பெரும் விழா, பறையர் சங்கம் நடத்துகின்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பாட்டாளிகள் என்று சொன்னாலே யார் யார் பாட்டாளிகள்? மேடையில் இருக்கவங்க எல்லாமே பாட்டாளிகள் தான். நெத்தியில் யாருக்கு வேர்வை வருதோ அவங்க எல்லாம் பாட்டாளிகள் தான். கலப்பையை பிடிச்சாலும் பாட்டாளிகள், ஸ்பேனர் பிடிச்சாலும் பாட்டாளிகள் தான். அந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கி இருக்கிறார். பாட்டாளிகள்
நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் உலக காலமாக சகோதரர்களாக இருந்து வருகின்றோம். இனி நாம் பாட்டாளிகள் ஆட்சியாளர்களாக மாற வேண்டும். அதிகாரம் நம் கையில் வர வேண்டும். அது வந்தால்தான் உண்மையான சமூக நீதி கிடைக்கும். பாட்டாளி முயற்சியுடைய முன்னோடிகள், நம்மை வழிநடத்துகின்றவர்கள் யார்? தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இந்த மும்மூர்த்திகளுடைய கொள்கைகளிலே தான் கடைபிடித்து வருகின்றோம் பாட்டாளி முயற்சி. அந்த வகையில் இங்கே இந்த இனிய விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நண்பர் ஆதி சக்தி வேல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். ஏன்னா என்னை அவர் சந்தித்த நேரத்திலே அவரிடம் அவர் மனதிலே ஒரு உண்மையை நான் பார்த்தேன். ரொம்ப வெளிப்படையாக சில பேர் ஏதோ ஒன்றுக்கு வருவாங்க, போவாங்க, பேசுவாங்க, எல்லாம் இருக்கு. அவருடைய வெளிப்படைத்தன்மையை நான் பார்த்தேன். அதனால்தான் நான் இந்த விழாவிற்கு இங்கே வருவதற்கு நான் சம்மதித்தேன். இது நான் சொல்வது போன்று இது ஏதோ தொடக்கம் கிடையாது, இது ஒரு தொடர்ச்சி தான். ஐயா அன்று தொடங்கி வைத்தார், 44 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். தொடர்ச்சி. நிச்சயமாக நாம் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெறுவோம். உறுதியாக நாம் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெறுவோம். சமூக நீதியை நிலைநாட்டுவோம். நன்றி.